ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீக்கின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு நார்மல் ஃப்ரேம், அதாவது ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு லேபிள் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த லேபிள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு ஒரு டைட்டில் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்போம். அதை தான் வந்துட்டு லேபிள் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 ஃப்ரேமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ரேம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இந்த நார்மல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு லேபிள் செட் பண்ணியிருந்தோம்ல, இந்த லேபிளுக்கு தான் வந்துட்டு நம்ம நார்மல் ஃப்ரேம் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் மெயின் ஃப்ரேம் ஈக்குவல் டு மெயின் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃப்ரேம் இது வந்துட்டு ஒரு ரூட் காமா இது ரூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரூட்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ஃப்ரேமை வந்துட்டு நம்ம மெயின் ஃப்ரேம் டாட் பிளேஸ் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 காமா ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், இது ஒய் சரி, ஒய் ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு ஒரு 20 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வித் டபிள்யூஐ வித் ஈக்குவல் டு வித் வந்துட்டு ஒரு 130 போதுமா, 130 ஒரு 500 கொடுத்துக்கலாம். ஹைட் ஈக்குவல் டு ஒரு 200 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டை தூக்கிட்டு மெயின் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு இது வந்துட்டு ஓடி ரூட் டாட் காமெண்ட்ரி ஈக்குவல் டு 500 எக்ஸ் 500 சேவ். ஓகே, இதுக்கு முதல்ல ஜாமெண்ட்ரி கொடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு ரன் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு சரியா வரல. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டையும் சைடு 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 ஈக்குவல் டு பாட்டம், இதையும் பேக்கில் சைடு பாட்டம். ஓகே, இதை ரெண்டையும் நம்ம கீழே ப்ளேஸ் பண்ணிட்டோம். கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு தனி ஃப்ரேமு, இது ஒரு தனி ஃப்ரேம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்டர்லாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இதையும் டெஸ்ட் பண்ணிக்குவோம். பிடி பார்டர் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ பார்டர் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்டர் இப்படி வேலை செய்யாதோ, வெறும் 5 மட்டும் கொடுத்து பார்ப்போம். அப்பவும் பார்டர் வரல. பார்டர் வித் 5. ரிலீஃப் வந்துட்டு ப்ரூஃப் ஓகே,
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பார்டர் வந்துட்டு எப்படி செட் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்குது. இதுதான் வந்துட்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃப்ரேமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ரேம் வந்துட்டு இந்த லேபிள்குள்ளே இருக்கணுங்கிற மாரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லேபிள்குள்ளே இருக்கிற மாரி செட் பண்ணனால உங்களுக்கு ஐ மீன் அது எப்படி பார்டர் இதாகிருக்குங்கிறதெல்லாம் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆ சாலிட்ன்னு குடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைப் ஆஃப் இது ஐ மீன் வந்துட்டு அந்த பார்டர் வந்துட்டு ஒவ்வொரு டைப்ல வரும். இதுவே வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த மாரியெல்லாம் வேண்டாம், நார்மலா வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஃப்ளாட் ஓகே. ஃப்ளாட் குடுத்தா கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஃப்ளாட் குடுத்தா ஒண்ணுமே வரல. ஃப்ளாட்டுக்கு பதிலா க்ரூவ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ க்ரூவ் குடுத்ததுனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு பார்டர் வந்துட்டு எப்படி ஃபிட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இத இன்னியும் உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா காமிக்கணும்னா, நம்ம இந்த இடத்துல 10 வச்சுக்கலாம். எக்ஸ் ஆக்ஸஸ் வந்துட்டு 10ன்னு வச்சுக்கலாம். 10ன்னு வச்சா அது கொஞ்சம் அவுட்வர்ட்ஸ்ல தள்ளிட்டு வந்துரும். ஸோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரேம் மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேமுக்குள்ள வெல்கம் டூ கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃப்ரேம் செட் பண்றது. நெக்ஸ்ட்டு இப்ப நம்ம ஃப்ரேம் வந்துட்டு இது நார்மல் ஃப்ரேம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு ஒரு லேபிள் ஃப்ரேம் கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த லேபிள் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் வச்சு கவர் பண்ண போறோம்னா, BTN பட்டன் ஃப்ரேம் வச்சுக்கலாம். பட்டன் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, LA லேபிள் ஃப்ரேம். இந்த லேபிள் ஃப்ரேம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன என்ன பண்ண போறோம்னா, ரூட் ரூட் கிரியேட் பண்ணிக்க போறோம். ரூட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேம் பார்டர் விட்த் வந்துட்டு 5ன்னு குடுத்தாச்சு. அதே மாரி ரிலீஃப் வந்துட்டு குரூப் குரூப் குடுத்தாச்சு. டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட்ல வந்துட்டு பட்டன் FRAME பட்டன் ஃப்ரேம் அப்படிங்கிற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நம்ம இது ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பட்டன் ஃப்ரேம்க்குள்ள போட்டுறலாம். பட்டன் ஃப்ரேம்க்குள்ள போட்டாச்சு. பட்டன் ஃப்ரேம்க்குள்ள போட்டுட்டு, இப்போ இந்த பட்டன் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேஸ் பண்ணணும். பட்டன் ஃப்ரேம் டாட் பிளேஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்ஃபிகரேஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கன்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டடா தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ் வந்துட்டு ஆ ஐ மீன் எக்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ் ஆமா. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் வந்துட்டு ஆ எக்ஸும் வித்தும் ரிலேட்டடா வரும். ஒய்யும் ஹைட்டும் சாரி ஆமா. எக்ஸும் ஆ ஆமா. எக்ஸும் வித்தும் வந்துட்டு ஒரு ரிலேட்டடா வரும். ஒய்யும் ஹைட்டும் ஒரு ரிலேட்டடா வரும். ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம இங்க பிளேஸ் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐ மீன் எக்ஸ் வந்துட்டு 10 அந்த பிளேஸ்லயே வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதில பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டூ 10 அதே 10 வச்சுக்கிறேன். பட் ஒய்யே பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஹைட் வச்சிருந்தோம். 200 வச்சிருந்தோம். இதில ஏற்கனவே 20 குடுத்துருக்கோம். அப்ப 220 ஸோ ஒரு 250 நான் வச்சுக்கிறேன். காமா வித் வந்துட்டு நம்ம சேம் ஒரு 400 வச்சுக்கலாம். ஹைட் ஈக்குவல் டூ ஒரு 500 வேண்டாம். 500 வேண்டாம். 300 வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேக்ல வந்து நம்ம ஏற்கனவே பாட்டம் குடுத்துருந்தோம். இந்த பாட்டம் வந்துட்டு இப்போதைக்கு நான் எடுக்க போறேன். இந்த பாட்டம எடுத்துட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கிற இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ நான் புதுசா ரன் பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நார்மல் ஃப்ரேமுக்கும், இந்த பட்டன் ஃப்ரேமுக்கும் டிஃப்ரென்ஸ் இப்பவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
நார்மல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா அவ்வளோதான் வந்துச்சு. இந்த பட்டன் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் ஃப்ரேம்னு ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு வந்துட்டு பட்டன் ஃப்ரேம் அந்த மாதிரி வந்திருக்குது. இதுதான் நார்மல் ஃப்ரேமுக்கும் பட்டன் ஃப்ரேமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரேமோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமோட கான்செப்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.